நீங்கள் எப்போவுமே பண்ணுற விஷயங்களை அமைதியாக இருந்து பண்ணக்கூடியவர்கள். எந்த விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அந்த விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. சில விஷயங்களை ஸ்லோவாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்பவர்கள். உறவுகள் விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரை இருக்கிற உறவை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான வருஷமாக இருக்கும். இல்லை சொந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு கூட இந்த வருஷம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் ஆட்டோமொபைல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், மெரெயின் துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மணல், ஹார்ட்வேர், குவாரி நடத்துபவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி நெசவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சில குழப்பங்கள்லாம் வரும், பேசி தீர்த்துங்க. காதல் விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுடைய திறமை வெளிப்படும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, பிரின்சிபலாக, டீனாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், ட்ரெயினராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும்.